பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். வயது நஜ்ஜைனாக்கும் மின்னாலி ஃபிரௌன யசூமுனக்கும் சூவல் ஆதார். உங்களை கடுமையான முறையிலே வேதனை செய்து கொண்டிருந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களிடம் இருந்து உங்களை நாம் காப்பாற்றியதை நினைவு கூறுங்கள். யுஸப்பிஹூன அப்னாஅக்கும் வயஸ்தஹியூன நிசாஅக்கும். உங்களுடைய ஆண் பிள்ளைகளை அவர்கள் கொன்று போட்டார்கள், உங்களுடைய பெண் பிள்ளைகளை அவர்கள் உயிரோடு விட்டு விட்டார்கள். ஒஃபீசாலிக்கும் பலாவும் மிர் ரப்பிக்கும் ஆதீம். உங்களுக்கு இதிலே உங்களுடைய ரப்பிடத்திலே இருந்து மிக பெரிய சோதனை இருக்கின்றது என்று அல்லாஹ் தாலா கூறுகிறான். அதாவது ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் இவங்க பனி இஸ்ராயில்களை எந்த அளவுக்கு வேதனைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வேதனைப்படுத்தினார்கள். அவங்க பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைங்களை மௌத்தாக்குனாங்க, அவங்களுடைய பெண் பிள்ளைகளை விட்டுட்டாங்க. இதையெல்லாம் அல்லாஹ் தாலா சொல்லிட்டு, ஒஃபி தாலிக்கும் பலாவும் மிர் ரப்பிக்கும் ஆதி. உங்களுக்கு இதிலே உங்களுடைய ரப்பிடத்திலே இருந்து மிகப்பெரிய சோதனை இருக்கின்றது என்று அல்லாஹ் தாலா கூறுகிறான். இந்த பலா அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹதரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள், ஹதரத் முஜாஹித் ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள், ஹதரத் அபுல் ஆலியா ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள், அல்லாமா சுதீர் ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் போன்ற உலமா பெருமக்கள் பலாவுக்கு நியமத் என்பதாக அர்த்தம் வைக்கிறார்கள். அப்போ உங்களுக்கு இதிலே உங்களுடைய ரப்பிடத்திலே இருந்து பெரிய நேமத் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் தாலா காப்பாத்துனா ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களுடைய வேதனையிலே இருந்து பனி இஸ்ராயில்களை அல்லாஹ் காப்பாத்துனான். அல்லாஹ் காப்பாத்துனதுல பலாவுன் மிர் ரப்பிக்கும் ஆதி, உங்கள் ரப்பிடத்தில் இருந்து பெரிய நேமத் இதில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பலாங்கிற வார்த்தைக்கு நேமத் என்று இந்த உலமாக்கள் தர்ஜுமா செய்கின்றார்கள். அசல்ல பலாங்கிற வார்த்தை இருக்கிறதே அது சோதனைக்கு தான் பலா என்பதாக சொல்லப்படும். ஆனால் இந்த இடத்திலே ஹதரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா போன்ற உலமா பெருமக்கள் நேமத் என்ற அர்த்தத்தை வைக்கிறார்கள். ஆனால் குர்துபி தஃப்சீரில் நான் பார்த்த பொழுது அந்த தஃப்சீரை குர்துபியில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லாமா குர்துபி அவர்கள் பலா என்பதற்கு சோதனை என்றுதான் அர்த்தம் செய்கிறார்கள். இது பொதுவான உலமாக்கள், ஜம்ஹூர் உலமாக்களினுடைய கருத்து என்பதாகவும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்போ என்ன அர்த்தம் வரும் அப்படின்னா, உங்கள் ஆம்பளை பிள்ளைங்களை அவங்க மௌத்தாக்குனாங்க, உங்கள் பெண் பிள்ளைகளை அவங்க விட்டு விட்டார்கள், இதில் உங்கள் ரப்பிடத்தில் இருந்து உங்களுக்கு பெரிய சோதனை இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அர்த்தமாகும். அல்லாமா குர்துபி அவர்கள் இந்த ரெண்டாவது அர்த்தத்தை தான் அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியும் அர்த்தம் செய்யப்பட்டிருக்கிறது, இப்படியும் அர்த்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இரண்டு விதமான அர்த்தங்களும் உங்களுக்கு சொல்லியாச்சு. பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், வயது ஃபரக்னா பிகுமுல் பஹர், கடலை உங்களுக்காக நாம் பிளந்து கொடுத்ததை நினைவு கூறுங்கள். ஃபஞ்சை நாக்கும், உங்களை நாம் காப்பாற்றினோம். வாகரக்னா ஆல ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களை நாம் மூழ்கடித்தோம். அன்தும் தந்தூரின், நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையிலே. அதாவது இந்த சம்பவம் இருக்கிறதே முழுமையாக சூரத்து ஷுஆராவிலே சொல்லப்படும். அந்த இடத்துல உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த சூரத்து ஷுஆராவிலே அதுக்குண்டான விளக்கங்கள் சொல்லப்படும். இந்த இடத்துல சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்லுவதாக இருந்தால், அம்ர் இப்னு மைமூன் அவுதி ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனி இஸ்ராயில்களை கூப்பிட்டுக்கிட்டு அல்லாஹ் தாலா கிளம்பி போக சொன்னான் அப்படின்னு சொல்லி பனி இஸ்ராயில்கள் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. கிளம்பி போகிற செய்தி எப்படியோ ஃபிரௌனுக்கு கிடச்சிருச்சு. ஃபிரௌனுக்கு கிடைச்ச உடனேயே ஃபிரௌன் என்ன சொன்னான் அப்படின்னு சொன்னால், காலையில் கோழி கூவுன உடனே, காலையில் சேவல் கூவுன உடனேயே 6,00,000 படைகள் எனக்கு முன்னால் இருக்க வேண்டும், அவங்கள தேடி நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஃபிரௌன் சொன்னான். அல்லாஹ் தாலாவுடைய ஏற்பாடு, அன்னைக்கு காலையில் சேவல் இருக்கிறதே விடிஞ்சதுக்கு அப்புறமேல தான் சேவலே கூவுச்சு. இல்லைன்னா சேவல் 3:30க்கெல்லாம் கூவ ஆரம்பிச்சிடும், அல்லது 2:30க்கெல்லாம் கூவ ஆரம்பிச்சிடும். அன்னைக்கின்னு பார்த்து
விடிஞ்சதுக்கு அப்புறமேல தான் சேவல் பூவ ஆரம்பித்தது. இப்படியும் ஒரு ரிவாயத்தில் இருக்கிறது. இன்னொரு ரிவாயத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, ஃபிரௌன் இருக்கின்றானே, அவன் ஒரு ஆட்டை அறுத்து அதனுடைய ஈரலை நான் சமைத்து சாப்பிடுவதற்குள்ளார என் முன்னால கிபித்திகளுடைய 6,00,000 படைகள் இருக்க வேண்டும். அப்புறம் 6,00,000 வீரர்கள் கொண்ட படை அதுக்குள்ளார ரெடியாயிருச்சு. இப்போ அவர்களை தேடிக்கொண்டு, பனி இஸ்ராயல்களை தேடிக்கொண்டு அவங்க புறப்படுறாங்க. புறப்பட்டு போனாங்க அப்படின்னு சொன்னால், கடல் ஓரத்திலே, கடற்கரையிலே அவர்களை பார்க்கிறார்கள். அதாவது அந்த நைல் நதியை ஏன் கடல் என்பதாக சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட 3 நாடுகளை தாண்டி தான் அந்த நைல் நதி இருக்கிறதே. அந்த நைல் நதி போகிறது 3 நாடுகள் தாண்டி அது போகின்றது. அதனால் கருங்கடலாக, செங்கடலாக, அது பிறக்கிறது ஏதோ ஒரு இடத்துல இருந்து உருவாகி அந்த இடத்துல இருந்து கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 3 நாடுகள். நீங்கள் வேர்ல்டு மேப்பை எடுத்து நீங்கள் வேர்ல்டு ரிவர்ஸ்ன்னு சொல்லி போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதில் நைல் நதி போகக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 நாடுகளை கடந்து அது எகிப்துக்குள்ளார நுழையும் பொழுது அந்த நதி செங்கடலாக மாறி அது அது போகிறது. அதனால தான் எகிப்தினுடைய விவசாயம் எல்லாமே அந்த நைல் நதியை வச்சு தான். பார்த்தா உங்களுக்கே தெரியும், கூகுளில் போய் அடித்து பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ பெரிய நதி அது. அதனால தான் அதை கடல் என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த கடல் ஓரத்திலே அவங்கள பார்த்தாங்க, பனி இஸ்ராயிலை ஃபிரௌனிகள் பார்த்தாங்க. ஃபிரௌனிகள் பார்த்த உடனேயே இப்போ இவங்களும் பார்த்துட்டாங்க, பனி இஸ்ராயில்களும் பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே முன்னால் போனால் மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்குறாங்க, என்ன பண்ணுறதுங்க அப்படின்னா, அல்லாஹ் தஆலா முன்னால் போக சொல்லி தான் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளை அதுதான். யூஷா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. யூஷா அலைஹிஸ்ஸலாம்லாம் பின்னால் அவங்க நபியாக ஆக்கப்பட்டாங்க. அந்த நேரத்தில் பனி இஸ்ராயில்களில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட இருக்கிறாங்க. அப்போ யூஷா கேட்குறாரு, நான் இப்போ என்ன செய்கிறது நாங்கள்? அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் முன்னால் போக சொல்லி தான் அல்லாஹ்வுடைய கட்டளை. முன்னால் பார்த்தா நதி, கடல், அதில் போய் குதித்தோம்னா மீனுக்கு இரையாக ஆகிவிடுவோம். பின்னால் போனால் ஃபிரௌனிகளுடைய வாளுக்கு இரையாக போய் விடுவோம். என்ன செய்கிறது? பயம். அப்போ யூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை முன்னால் தான் அப்படின்ன உடனே குதிரையை தண்ணிக்குள்ளாரையே இறக்குனாங்க. தண்ணிக்குள்ளே இறக்குனா தண்ணிக்குள்ளார குதிரை முங்குது. தண்ணிக்குள்ளார முங்கின உடனே மறுபடியும் குதிரையை திருப்பிக்கிட்டு வந்துட்டார். என்ன செய்கிறது, அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன அப்படின்னு சொல்லி 2 வாட்டி 3 வாட்டி கேட்டாருன்னு சொல்லி அந்த அம்ர் இப்னு மைமூன் ரஹ்மத்துல்லாஹ் அலைஹி, அம்ர் இப்னு மைமூன் ஔதி ரஹ்மத்துல்லாஹ் அலைஹி அவங்க சொல்கிறாங்க, 2 வாட்டி 3 வாட்டி கேட்டார். அதுக்கப்புறம்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் கடைசி நேரம் வரையிலும் அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ்வுடைய உதவிங்கிறது ஒரு அடியான் எல்லா வகையிலேயும் நிராசை அடைந்து எந்த விதமான வழியுமே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அல்லாஹ் தாலாவுடைய உதவி அது மூமின்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் தாலா கொடுத்தே தீருவான். மானன் சஹ்மின் ஆயத்தின் நுன்சிஹா நாத்தி பிஹைரிம் மின்ஹா மிஸ்லிஹா. அல்லாஹ் குரானில் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். ஆனால் கடைசி நொடி வரையிலும் அந்த உதவியை எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அதுக்கு அப்புறமேல தான் வஹி கொடுக்கப்பட்டுச்சு. உங்களுடைய அசா குச்சியை நீங்கள் அந்த நைல் நதியிலே அடியுங்கள் அப்படின்னு சொல்லி. அதுவரையிலும் அல்லாஹ் சொல்லலை. ஈமான் சோதிக்கப்படுகிறது கடைசி நேரம் வரையிலும், இவனுடைய ஈமான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. பனி இஸ்ராயல்கள் அதுக்குள்ளார புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. பின்னால் அவன் முன்னால் ஆறு என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாம் புலம்ப ஒரு அல்லாஹ் உதவி செய்வான். தேர் ஹே அந்தேர் நஹி, தாமதம் உண்டு, ஆனால் ஒன்றுமே இல்லாமல் அல்லாஹ் விட்டு விட மாட்டான். கொடுப்பான், அல்லாஹ் கொடுப்பான். அப்போ அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் வஹி அனுப்பினான். உங்கள் அசா குச்சியை எடுத்து
ஏன்னா மூசாவுடைய அசாவுக்கு சக்தி இல்லை. மூசாவுடைய அசாவுக்கு சக்தி இருந்திருந்தா அவர் அப்பயே அடித்து பிளந்து போட்டிருப்பார் நைல் நதியை. அல்லாவுக்குத்தான் சக்தி எல்லாமே. அதனால தான் அல்லாஹ் தாலா கட்டளை வந்ததுக்கு அப்புறமேல தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அசா குச்சியால் அடித்ததுக்கு அப்புறமேல நைல் நதி பிளந்தது. இல்லைன்னா முன்னாலேயே அடித்து வேலையை முடிச்சு விட்டுருப்பார்ல. ஏன் முன்னாலேயே அடிக்கலை? முன்னால் அடித்தா ஒன்றும் நடக்காது அங்கே. அது அவருக்கும் தெரியும். சக்தியும் ஆற்றலும் படைத்தவன் அந்த அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். வேற எந்த கொம்பனுக்கும் ஒன்றும் கிடையாது, ஒரு சக்தியும் கிடையாது. காதிருல் முத்தலக், அது அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அல்லாஹ்வுடைய வஹி வந்ததுக்கு அப்புறமேல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அசா குத்தியால் அடித்தாங்க. அது பிளந்தது, 12 பாதைகளாக பிறந்தது. அந்த பாதையில் இவங்க போனாங்க. அந்த நைல் நதியை அல்லாஹ் தாலா 12 பாதைகளில் பாறைகளாக அல்லாஹ் தாலா தண்ணியை நிப்பாட்டி வச்சான். பாறை மாதிரி, தொட்டு பார்த்தா பாறை மாதிரி இருக்கும். அது பாறை மாதிரி அல்லாஹ் தாலா நிப்பாட்டி வைத்தான். தடுப்பு சுவர்களை போல, பாறைகளை போல அல்லாஹ் தாலா ஆக்கி விட்டான் அந்த தண்ணியை. இவங்க பாதையில் நடந்து போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறமேல ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் 6 லட்சம் பேர், 6 லட்சம் பேரையும் அல்லாஹ் தாலா இறக்குனான் அந்த நைல் நதிக்குள்ளார. அவங்களும் இவங்க போகிறத பார்த்துட்டு இவங்களும் இறங்குனாங்க. 6 லட்சம் பேரும் இறங்குனாங்க. இறங்குனா எல்லாரும் இறங்குனதுக்கு அப்புறமேல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுபடியும் நைல் நதியை அல்லாஹ் தாலா மூடினான். மூடுனா ஒரு பய தப்பிக்கலை. எல்லா பயலும் முங்கி செத்து போனானுங்க. வயது எனக்கு நீச்சல் தெரியும், உள் நீச்சல் தெரியும், வெளி நீச்சல் தெரியும், அது தெரியும், இது தெரியும். என்ன தெரிஞ்சு என்ன பண்ண? அல்லாஹ் தாலாவுடைய குதிரத்துக்கு முன்னால மனுஷன் ஒண்ணுமே கிடையாது. என்னென்னமோ ஆட்டம் போடுறோம். அல்லாஹ் தாலாவுடைய குதிரத்து இருக்குதே. உலகத்திலே மகா பெரிய சக்திகளாக வாழ்ந்த ஆது சமூது கூட்டத்தையே அல்லாஹ் அழிச்சான். ஆது சமூது கூட்டத்தார்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னா, லம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத், இவர்களை போல பூமியிலே நான் படைக்கவே இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். யாருமே கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து கியாமத் நாள் வரையிலும் அவங்கள மாதிரி யாரையும் அல்லாஹ் படைக்கல. அவ்வளோ பெரிய பலசாலிகள், அவ்வளோ பெரிய பலம் மிக்கவர்கள். மலையை கொடைஞ்சு வீடு பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி பலசாலிகள். அல்லாஹ் தாலா அழிச்சு ஒண்ணுமே இல்லாம அல்லாஹ் தாலா ஆக்கிட்டான். அந்த ஆணவம் தான் அவங்களுக்கு. நாங்க யார் தெரியுமா, எங்களை எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா அழிச்சு போட்டான். இதோ ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் கிபுத்தி. கொஞ்ச நேரத்தில் 6 லட்சம் படையை கொண்டு வந்தவன் ஃபிரௌன். பனி இஸ்ராயல்களை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கா 6 லட்சம் படைகளை கொண்டு வந்த அரசன். எவ்வளோ பெரிய அரசன் அவன். ஆனால் அல்லாஹ் தாலா அவனையும் அவனுடைய சாம்ராஜ்யத்தையும் நைல் நதியிலே அல்லாஹ் தாலா அழித்து போட்டான். வாகரக்கனா ஆல ஃபிரௌன் வ அன்தும் தன்துர். இதையெல்லாம் பனி இஸ்ராயல்கள் பார்த்து கொண்டுதான் இருந்தாங்க. இவங்க தப்பிக்கிறாங்க. இவங்க தப்பிச்சதுக்கு அப்புறமேல பார்த்தா நைல் நதி மூடுது. எல்லாரும் கிபுத்திகள், அந்த ஆல ஃபிரௌன் எல்லாரும் மூழ்கடித்து எல்லாம் மௌத்தா போறாங்க. எல்லாம் கண்ணால பார்க்குறாங்க. அல்லாஹ்வுடைய எவ்வளோ பெரிய உதவி எல்லாம் இவங்க பார்த்தாங்க. அதைத்தான் அல்லாஹ் தாலா ஞாபகப்படுத்துகிறான். எம்புட்டு காலமாக இந்த ஃபிரௌன்ட்டையும் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள்ட்டையும் நீங்கள் பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. அவங்கக்கிட்ட அந்த கஷ்டத்தில் இருந்து அல்லாஹ் தான் உங்களுக்கு விமோச்சனம் கொடுத்தான். அல்லாஹ் தான் உங்களுக்கு அல்லாஹ் காப்பாற்றினான் உங்களை. அப்படி இருக்கும்போது அல்லாஹ்வுடைய இந்த நேமத்துகளை எல்லாம் நினைவு கூறுங்கள் அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறார். இது அது அம்ரு மைமூன் அவுதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க. இதனுடைய அசல் விளக்கம் சூரத்து ஷுஅராவில் வரும். சூரத்து ஷுஅராவில் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அதை பற்றி விளக்கமாக சொல்லப்படும். இப்போ சுருக்கமாக நான் இதை பற்றி சொல்லிட்டேன். ஒரு ஹதீஸில் இருக்கிறது, புகாரி, முஸ்லிம், இப்னு மாஜா, நசையி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ரிவாயத்து. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவ்வராவுக்கு போன பொழுது மதீனாவில் இருக்கக்கூடிய யகூதிகள் ஆஷுராவில் நோன்பு வைத்தாங்க. ஆஷுரான்னு சொன்னால் முஹர்ரம் 10. முஹர்ரமில் 10வது பெற அன்னைக்கு நோன்பு வச்சாங்க.
அவங்கள்ட்ட கேட்டால் ஏங்க 10ல் நோன்பு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் யகூதிகள் பதில் சொன்னாங்க, அல்லாஹ் தாலா ஃபிரோனுடைய கூட்டத்திலே இருந்து பனி இஸ்ராயல்களை காப்பாற்றிய நாள், அவங்கள மூழ்கடித்த நாள். அதனால் நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு வச்சாங்க, நாங்களும் நோன்பு வைக்கிறோம் அப்படி சொன்னாங்க யகூதிகள். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களை விட நோன்பு வைப்பதற்கு நான் மிகவும் கடமைப்பட்டவன் அப்படின்னு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதனால தான் ஆஷுராவுடைய நாளில் 2 நோன்பு வைக்கிறோம். அசல்ல ஒரு நோன்பு தான். ஏன் 2 நோன்பு அப்படின்னா, ஹாலிஃபுல் யஹூதவன் நசாரா, யூத கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால, ஒன்று 9 10 வைக்கணும், இல்லை 10 11 நோன்பு வைக்கணும். இந்த மாதிரி நமக்கு மார்க்கம் கற்றுக் கொடுக்கிறது. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ஆயத்தினுடைய அடிப்படையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதே மாதிரி இன்னொரு பலகீனமான ஒரு ரிவாயத்தும் இருக்கிறது. அது பலகீனமான ரிவாயத்து அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நான் சொல்லவில்லை. எது பலகீனம் இல்லாத ரிவாயத்தோ அது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். பிறகு அல்லாஹ் தாலா அடுத்த ஆயத்து, வயது வாதுனா மூசா 40 லைலத்தன் சும்மத்தஹதுத்துமுல் ஐஜல மின் பாதிஹி வ அன்தும் தாலிமுன். இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி நாளைக்கு பார்ப்போம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி.